What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. வணக்கம். போன இதில் வணக்கமே வரும் பேச்சு. ஓகே, சொல்லி ஒரு நாள் கூட ஆகலை, வீடியோ வரல. ஆக்சுவலி கணக்குப்படி பார்த்தோன்னா நேற்று லைவ் போட்டதால நிற்கியா? ஆமாம், அது ஒரு வீடியோ கணக்கு வந்துடுதுல்ல இல்லையா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அப்பப்போ இது மாதிரி சில முன்ன பின்னல்கள் நடக்க தான் செய்யும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இன்னைக்கு நியூ ட்ரெண்ட் அன்லாக்டு. ஓகே, எம்டி ஹேண்ட் போகணுன்னு இல்லை, நான் ஆக்சுவலி ஜேகே வீடியோ அது மாதிரி சினிமா டிக்கெட் போகலான்னு பார்த்தா சினிமா டிக்கெட் எடுத்து பார்த்தா ஒரு மாதமாக அவரே வீடியோ போடல. நம்ம பார்க்குறதுலேருந்து போடுறது இல்லையா? அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை இங்கே. ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கு எம்டி ஹேண்ட் போட்டதுனால அப்படியே ஃப்ளோவில் போயிடுவோம். அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். ஸ்டக் ஆயிட்டா? இதெல்லாம் எதிர்பார்க்கல. நல்லா இருக்கே இது. கலரா அப்படி இருப்பாரோ? இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இது நம்புற மாதிரி இல்ல, இதுல ஃபேஸ் நல்லா இருக்கு. வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொடுமைகள். இந்த வருஷம் புதுசா நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொன்னோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தான் இந்த பேக்ரவுண்ட். ஓகே, பேக்ரவுண்ட்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. வருஷம் வருஷம் பேக்ரவுண்ட் தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா கண்டென்ட் சேஞ்ச் பண்ண மாட்டோம். கொஞ்சம் இருட்டா இருக்கு. இந்த சின்ன லைட்னா வச்சாச்சு. ஒரிஜினலா வச்சிருக்காரா? அடுத்து பெயிண்ட் அடிக்க போறோம், ஸ்டிக்கர் ஒட்ட போறோம், அடுத்து புதுசு புதுசா லைட்ஸ்லாம் வர போகுது. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராபிக்ஸ் மாதிரி இருக்கு பின்னாடி பார்க்க. கண்டென்ட் மட்டும் புதுசா எதிர்பார்க்காதீங்க, நானும் போட மாட்டேன், நீங்களும் எதிர்பார்க்காதீங்க. பரவாயில்ல, ஓப்பனா சொல்லிட்டாரு. பழைய பேக்ரவுண்ட் வரும், இதுவும் அப்பப்போ வரும், அடிக்கடி வருவான். ஃபர்ஸ்ட் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 1. நம்ம கிட்ட இருக்க ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு நான் ஒரு ஸ்பூன் மணல் எடுக்க போகிறேன். இங்கே மொத்தம் 52. இது ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுக்கு டே 4லேயே 1000+ ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. போகிற போக்க பார்த்தா இன்னும் 4 நாள்லேயே நம்ம இந்த 50 டன் மணல் எடுத்துருவோம் போல். நேற்று 200 என்னால் போட முடியல, இன்றைக்கி 1000 எப்படி போட போகிறோன்னு தெரில. வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா நான் 1 மணி நேரமாக இதை எடுத்திருக்கேன். என்ன வீடியோ தெரியுது? அது பயந்துகிட்டு இருந்தோம், அது இப்போ நடந்துட்டு இருக்கு. சவுத் இந்தியாவில் வடக்கு ரீல்ஸ், தமிழ்நாட்டுக்கே கேன்சர். எத்தனை சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வராங்களோ அத்தனை ஸ்பூன்ல மண்ணு போடுவாங்க. இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஃபாலோவர்ஸுக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து மண்ணை கொட்டுறது, இல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியை கொட்டுறது, இல்ல ஒரு காசை தூக்கி போடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் ட்ரெண்ட். இத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடக்கு ரீல்ஸ்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இங்க வந்துச்சு, தமிழ்லயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. என் கையில் எத்தனை காயின் இருக்கோ நான் ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஒரு காயினை போடுவேன். இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்கன்னா 12.6K கிட்ட ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. என்ன 12,000 சில்லறையை போடுவாங்க போட்டிருக்கான். இதை பார்த்துட்டு இப்போ ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணி இப்போ பாருங்களா எவ்வளவு போட்டிருக்கான்னு. டேய் எப்படிடா இது, செம்ம வேற லெவல்ரா இது. நம்ம இதனால இன்னும் உருப்படாமே இருக்கும். 13வது நாள் நமக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்கன்னா 21.2K கிட்ட ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. என்ன ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னப்பா 5,000 நோட்டை போட்டாங்க? இது நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க இருக்கு? பேசாம ஆரம்பிக்கலாம்னு இருக்கு. அப்போ வரது. ஆனா நமக்கு என்ன, இவனுங்க வந்து தண்ணி யூஸ் பண்றானுங்க, மண்ணு யூஸ் பண்றானு, காயின்னு. நாம என்ன யூஸ் பண்றது? முடிவு பண்ணிடலாமா? என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். நானும் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறேன். அதுல ஒரு ஃபாலோவுக்கு ஒரு மயிரை புடுங்குறேன். ஐயோ, இனிமே எல்லாரும் புடிங்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லா மயிரையும் புடிங்கிட்டு இருப்பேன். இதை கட்டி மலையில் வந்தா மலை போனா ஏற்கனவே மயிர் இல்ல, மண்டையில உள்ள மயிரெல்லாம் போயிட்டுனா அடுத்து அப்படியே இங்க ஸ்பீடு. நாமும் இந்த மாதிரி மயிரை புடுங்குறோம், ஃபாலோவர்ஸை ஏத்துறோம். நான் பண்றேன்.
இந்த ஐடியா யாராவது யூஸ் பண்ணிக்க போறாங்க? ஒன் ஃபாலோ ஒன் பிளாஸ்டிக் சேலஞ்சில் இன்னைக்கு நம்மள 424 இது மாதிரி அதை க்ளீன் பண்ண ஓகே. எல்லாருக்காகவும் இவ்வளோ பிளாஸ்டிக் க்ளீன் பண்ணி கடையில் போட்டோம் 70 ரூபா கொடுத்தாங்க. நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் யாருக்காச்சும் நல்லது பண்ணலாம். இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுவாரு. ஒன் ஃபாலோ ஒன் பிளாஸ்டிக் சேலஞ்சில் இன்னைக்கு நம்மள 1000 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இங்க எல்லாருக்கும் இவ்வளோ பிளாஸ்டிக் க்ளீன் பண்ணி நம்ம கடையில் போட்டாங்க 150 ரூபா கிடைச்சிச்சு. சீக்கிரமா ஃபாலோ பண்ணிட்டு உங்க பேர்லாம் கமெண்ட் பண்ணிருங்க. தமிழ்நாட்டை க்ளீன் பண்றோம். பரவாயில்லையே, இது பரவாயில்ல. ஐயோ இது நல்லா இருக்கு. இத வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இவர் பண்றாரு. 12,000 ஃபாலோவர்ஸா? மத்தது எல்லாமே கிறுக்குத்தனமா இருந்துச்சு. ஆனா இது யூஸ்ஃபுல்லா தான். அது யாருக்குமே யூஸ் இல்ல. வர தமிழ்நாடே க்ளீன் ஆக போகுது. ஒரே லாண்டரிக்கு போட்டு எடுத்தாப்ல இருக்கு. ரிமார்க்கபிள் சேஞ்ச். இந்த சேஃப்டியாடா கேமரா எங்கனா இருக்குன்னா போகுதுடா. ஓயோ ரூமுக்கா பரம்போக்கு டேய். என்னடா அட்வர்டைஸ்மென்ட் இது? ஆடா அது ஸ்டார்டிங்ல ஒன்னு சொல்றாங்க. இந்த சேஃப்டியாடா கேமரா எங்கனா இருக்குன்னா ஏய் இவங்க 6 வருஷமா நடத்துறாங்கடி இத. நம்ம கப்லா ரூம் புக் பண்ணி 100% பிரைவசியா என்ஜாய் பண்ணேன். இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணி புக் பண்ணி என்ஜாய் புரியல. நானும் எத்தனையோ ஹோட்டல் ப்ரமோஷன் பாத்துர்க்கேன். ஹோட்டலுக்கா? ஸ்டே இருக்கும், பிரீமியம் ரூம் இருக்கும், பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸ் இருக்கும், ஆ. கம்ஃபர்ட்டா இருக்கும், இப்போ ஓப்பனா இறங்கிட்டாங்க. இந்த மாதிரி நான் சொல்லி பாத்துர்க்கேன். ஆனா ஆக்சுவலி நான் யோயோ அந்த இதே இப்படி பண்ணது கிடையாது. கேமரால ஸ்டார்ட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்பா இவ்வளோ ஏன் அவசரப்படுற? இவ்வளோ சின்ன வயசுல ஏன்? இன்னும் கொஞ்சம்டா ரைடுலாம் வராதுல. அந்த மாதிரி வந்துறாங்க போல. ஐயோ வந்துட்டாங்களா? இவங்க கேக்குறதா உண்மை. இதுதான் அடிப்படை. இது வந்து கேமரா இருக்க கூடாது. நல்லா இருக்கு. நல்ல ஒரு ப்ரொமோஷன் தான். இது வரைக்கும் நான் கேள்விப்படாத புதுசா இருந்துச்சு. ஆனா எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு வந்து உங்களுக்காக தானே இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா. ஆனா போன் நம்பர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்க மாட்டேன். எல்லாம் தெரியும். நான் முதுகு வலிக்குதுடா. ஐயோ நின்னுட்டே பண்றதா? இதுக்கே முடியல. நீ ரோமுக்கு ஆமா இப்போ உட்கார்ந்துட்டே பண்ணிட்டு முதுகு வலிக்குது. இடுப்பு எலும்பு முடிஞ்சிட போது முதலாளி. இருங்க, எலும்பு டாக்டர் போய் கூட்டு வந்துடுறேன். டேய் இவன் எவன்டா? சிவனாண்டி உடம்புல இருக்கிற எலும்பா? டிஎம்டி ராடு முறுக்கு கம்பிடா. அது எந்த ஒரு கேன பயலா இருக்கு. இப்ப இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஏஐ பெண்கள் சுத்திட்டு இருக்கனால உண்மையாவே அது பொண்ணுதானா இல்ல ஏஐ கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. டவுட் வந்துருச்சு. அதுதான் ஃபுல்லா பயந்துட்டானுவோ. ஆல் டோட்டல் ஃபுல்லா பயந்துட்டானுவோ. உண்மையா ஒரு பொண்ணு ரீல் போட்டா கூட நீங்க ஏஐ தான் சொல்லிட்டு கமெண்ட்ல போய் டார்ச்சர் பண்றானுங்க. நீங்க ஏஐ கிட்ட ஏமாறானுங்க. நீ தாண்டா நான் எந்த கெட்டப்ல வந்தாலும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றேன். நான் ஏஐ கிடையாது. ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ண அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் ஏஐ அப்படினா. ஆமா மூஞ்சில எக்ஸ்பிரஷனே இல்லனா அப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய DMs லைக் 100k followers in 100 days delusional அப்படினு பார்த்தேன். ஏஐ அக்கவுண்ட்ல 15 டேஸ்ல இவங்க ஏஐ இப்ப என்ன ஒண்ணும் இல்ல. என்னால இப்ப சத்தியமா எதையுமே நம்ப முடியலங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேயை பார்த்து பயப்படுறதை விட ஏஐயை பார்த்து பயப்படுறது அதிகமா இருக்கு நம்ம ஊர்ல. இது உண்மையான பொண்ணா இல்ல ஏஐங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஏஐ வேணும் போல. அதுக்கு ஒரு ஏஐ கண்டுபிடிக்கலாம். அது பார்த்தா ஒரிஜினல் மாதிரி தானே இருக்கு. ஒரிஜினல் தான். சும்மா கைவிரி வெயிட் இதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் இன்னும் ஒரு 6 மாசம் தான். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நானே இருப்பேனான்னு தெரியல. போன வீடியோல கூட எல்லாரும் அந்த பொண்ணு தான் வேணும் அந்த பொண்ணு தான் வேணும் சொல்லிட்டு இருக்கானுங்க வேற. பார்த்தேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு ஓலா பைக்ல செம்ம ஃபீச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். வண்டி எடுத்து ஒரே மாசம் தான் ஆச்சு. இப்படி ஒரு ஃபீச்சர்ஸ், இப்படி ஒரு சேஃப்டி, இப்படி ஒரு செக்யூரிட்டி லாக்குங்கிறது உங்க ஓலா பைக்ல யாருனாலுமே என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என்னது? எனக்கு தெரிஞ்சு யாருனாலே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. டிக்கி ஓபன் ஆயிடுச்சு. டிக்கிக்குள்ள இந்த கீயை நான் போடுறேன் பாருங்க. இந்த டிக்கிக்குள்ள இந்த கீயை போட்டேன். கீ உள்ள விழுந்துச்சு. லாக் ஆயிடுச்சு. ஓபன் பண்ண முடியல. சேஃப்டி வந்து எப்படி இப்படி பார்த்தா டம்மி பீஸா இருக்கு. பயங்கரமான ஆளா இருக்கு. வண்டி சாவி வண்டி சாவி மாட்டிட்டமா லாக்ல இருக்குங்க. இது போக உங்களுக்கு வந்து இவ்வளோ ஏதாவது பெருசா கெட்டா பணம் வச்சிருக்கீங்க, ஃபுல்லா கவர் சுத்தி ஏதாவது அமௌண்ட் வச்சிருக்கீங்க பெருசா
என்னது இப்படி இருக்காங்க? நான் ஏதோ புதுசா ஒரு டெக்னிக் சொல்லி தரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கைய விட்டே எடுக்கறான். அவ்வளவு இதுதான் வச்சிருக்காங்க, சேஃப்டி இல்லாம. இதெல்லாம் நம்பி ஒரு பணமோ இல்ல ஜுவல்லோ இதெல்லாம் வச்சா என்னடா ஆகுது? 48,078 ரூபாய் ஃபுல்லா லாக் ஆகுறதுல எடுத்துட்டு போயிடுறாங்க. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இந்த வாலால வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும். எல்லாம் ஊத்தி மூட வேண்டியதான். நல்லா தான்டா ஆரம்பிச்சானுங்க. ஆனா பார்த்தா கடைசியா சொதப்பிட்டானுங்க. என்னைக்கு இவங்க மாட்ட போறாங்கன்னு தெரியல. பைத்தியக்காரங்க லூஸ் மாதிரி பண்ணாங்க. அங்க யாராவது குழந்தைங்க உட்கார்ந்தா என்ன பண்ணுவாங்க? ரீல்ஸ்க்கு ஏன் அது ஏன் மூஞ்சி போட வந்து கரெக்டானது. அது எங்க நான் கூட ஸ்டார்டிங்ல பெங்களூர்ல வடக்கனுக்கு தான் இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டுருக்காங்கன்னு நினைச்சேன். கடைசியா தான் தெரியுது இது எடிட் பண்ணி போட்டது டெல்லி போலீஸ். ஓ இதுவே பண்ண கூடாதுங்கிறதுக்கா? அதுல வின்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட்ல இவங்க தான் வின்னர். பிரேம பார்த்தோம்னு வெச்சுக்கங்க, அவளவே சதறி போச்சு பதறி போச்சு அவளவே. இதே போல கன்னியாகுமரி போலீஸ் எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. அதை காமிக்கிறேன். செந்தில் போலீஸே போடுறாங்களா? தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட அடிக்கிறது ராஜத்தான். இப்போ போலீஸ்னா மீம் எடிட்டர் ஆயிட்டாங்க. ஆமா இப்படிதான் சொல்லி ஆகணும். இந்த அளவுக்கு பண்ண மாட்டான். பயங்கரமா யோசிச்சு பயங்கரமா எடிட் பண்ணி போட்டுருக்காங்கடா. அதுவும் ட்ரெண்ட்ல எடிட் பண்ணி போடுறாங்க. நாங்களா மீம் எடிட் பண்ண கூடாதா? கரெக்ட். இருக்குன்னா இந்த மாதிரி எடிட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோல நாமளும் வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்காக சில தற்கூரி கிளம்பிடுவாங்க தான் பயமா இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. டிவில பெட்டிடுவாங்க. இந்த பாருதவா நாம அப்படியே டாடா காட்டிட்டே போலாம். ஒரே நாள ஃபேமஸ் ஆயிடலாம். இந்த மாதிரி சில தற்கூரி யோசிப்பாங்கடா. அவர் ஒரு தற்கூரின்னு எனக்கும் தெரியும். என்னது இது? என்ன நடுரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க? போலீஸ் வரப்போகுது. ஏன் வண்டி ஏடுறா? மெயின் ரோட்லயே இருக்காங்க உட்கார்ந்துட்டு. டேய் ये கீழே வந்து யார் சத்துலுவா? அந்த பொண்ணுதான். இப்படி உட்கார்ந்துட்டு போனா கம்ஃபர்ட்டபிளா இருக்குமா? நானும் அதான் யோசிச்சேன். அதனால தான் உட்கார்ந்துட்டு போறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க போலீஸ் கிட்ட மாட்டவே மாட்டறாங்க. இவரா குடிக்க முடியாதா? ஏன் இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. இவங்க லவ்வரா இருக்கட்டும் வைஃபா இருக்கட்டும் அட்லீஸ்ட் ஒரு ஹெல்மெட்டாவது போட்டு போலாம்ல. இதுதான் இப்ப குறைச்சே. சேஃப்டிக்காக சொல்றேன். நமக்கு சேஃப்டி தானே எப்பவுமே முக்கியம். எந்த பொசிஷனா இருந்தாலும் சேஃப்டி முக்கியம். நீங்க ரெண்டு பேரும் காரை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். இப்படி ஒரே அடியில உங்க வீட்டு கிச்சன்ல தேங்காய் உடைக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட் இது விக்கிறாங்க. எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி அருவாளை வெட்ட பயப்படுறவங்களுக்காகவே இந்த அழகான ப்ராடக்ட் நாங்க அழகான ப்ராடக்ட். அருவாளையும் இதே மாதிரி சேஃபா வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வெறும் 275 ரூபீஸ்க்கு நம்ம ரோட்ல கிடக்குங்க கல்லு. நானும் எங்கடா ப்ராடக்ட்னு தேடிட்டு இருக்கேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்கும்போது யோசிச்சேன். ஓகே தேங்காய் உடைக்கிறதுக்கு புதுசா ஏதோ ப்ராடக்ட் சொல்றாங்க போல. நானும் அப்படிதான் யோசிச்சேன். ப்ராடக்ட் பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா இந்த கல்ல காட்றீங்க. இந்தா பிடிச்சுக்க. இல்ல அருவாவுக்கு ஸ்டாண்ட் வேற. அதுவும் வாங்குறாங்கப்பா. தேங்காய் உடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நவீன மிஷின் இது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க. 200 ரூபா. என்ன ஒண்ணு எக்ஸ்ட்ரா நடுவுல ஒரு கட் பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு சில வீடியோ பார்த்தேன். ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ட்ரீயை வெட்டுவானா ஒருத்தன். ஆனா இவர் வந்துட்டு ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு மரக்கன்று வந்து நடுவாராம். ரொம்ப பெருமையா இருக்குடா தம்பி, ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையா செய்யற வேலை நடுறது முக்கியம் இல்ல. அப்படியே மனசு எனக்கு அப்படியே பூரிப்பி அடைஞ்சு போச்சுடா சாமி. அதே போல கொஞ்ச நாளைக்கே தண்ணி ஊத்தணும். சொல்லிட்டு இருந்தேன்ல ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு மயிரை புடுங்குவான்னு. அதே மாதிரி ஒருத்தன் உண்மையாவே பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? விசித்திரமா இருக்கு. விசித்திரம் இல்லடா அது. आज है हमारा डे 1. एक ही फॉलो हम एक ही वाल उठा रहा है. என்ன கொரட வச்சு புடிங்க. அதுதான் हमें ज्यादा फॉलो करो, हम ज्यादा वाल उठाऊंगा. எப்பறா நான் கூட விளையாடுக்கு சொன்னேன். எப்பறா முடிய புடுங்கறான்.
ஒரு கன்றாவியான மனிதன் எங்காவது பார்த்ததுண்டா யுவர் ஆனர்? நான் அட்வான்ஸா யோசிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட அட்வான்ஸா போயிட்டு இருக்கானுங்க. கரெக்ட். ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. 2390 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அத்தனை முடி அப்படிங்கிருப்பான் இல்ல வேற தலையா? அது இருக்கு, வேற தலை மாதிரியே இருக்கு. ஆமாண்டா, இது வேற தலைடா. இத்தனை பேரை பிடிச்சி அவன் புடுங்க போறான். இனிமே எல்லாரும் புடிங்கிட்டே இருப்பீங்க. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. அதெல்லாம் ஒரு வீடியோ பண்றாங்க பாருங்க. இல்ல ஆக்சுவலி அதுல உண்மையிலே சொல்ல போனா அவன் சொன்ன மாதிரி அந்த 2 பேர் உண்மையிலே நல்லாதான் இருந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் எடுக்கிறது ஆமா, அது ஓகேனா. அது வந்து வர்த்து செடி அது வந்து அவர் பண்றது ரியலாவே ஓகே தெரியும். ஆனா ட்ரீ வந்து எனக்கு நம்ப முடியாது. ஏன்னா வச்சுட்டு போயிடலாம். பரவாயில்ல, அது ஒரு இனிஷியேட் பண்றாங்களா, கட் பண்றதுக்கு அது பண்றாங்களா, வைக்கிறாங்களா. கட் பண்றவங்க கம்பேர் பண்றப்ப இது பரவாயில்ல. இல்ல ஆக்சுவலா முன்ன வந்து அந்த பேர் நேம் வந்து சாப்பிடுறதுன்னு ஒரு வீடியோ வந்துச்சு. அதுவே எல்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது என்னன்னா நிறைய செலிபிரிட்டிஸே போய் எங்க பேரை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்கன்னு அதாவது வளர்த்தி விட்டாங்க. அது மாதிரி 2-3 பேர் பண்ணாங்க. அதுவே நல்லா காமெடியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா இதெல்லாம் என்ன அதெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல போல. அதாவது கொஞ்சம் சிரிப்பா இருக்கும் அவங்க பண்றது. இதை பார்த்தா எரிச்சல் தான். ஆமா, முடிய புடுங்க. யாராவது இதே மாதிரி பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கலாம். அதுல வந்து அந்த 2 விஷயத்த வேணா பண்ணுங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு கண்ட்ரிபியூட் பண்ண மாதிரி ஏதாவது பண்ணி ஃபாலோவர்ஸ் வாங்க. கண்ட்ரிக்கு இல்ல, அது ஹியூமன் கண்ட்ரிபியூட் பண்றது. எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் கண்ட்ரிபியூட் பண்றது தான். கண்ட்ரிக்குன்னே இல்ல. அது நான் ஏதாவது பெட்டுக்கு வந்து இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்து இத்தனை பெட்டுக்கு சாப்பாடு வைப்பேன். அதான் ஐயோ வேணாம், அதெல்லாம் வைக்காதீங்க. அங்கெல்லாம் இங்கதான் அது அங்க அது இல்லீகல்னு இல்ல. அது சாப்பாடு வச்சாலே போலீஸ்க்குள்ள போன் பண்றாங்க. தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கல, அவங்கவுங்க ஏரியால வைக்க கூடாது, நீங்க எங்கேயாவது போய் வச்சுக்கோங்கன்னு தானே சொல்றாங்க. அது எல்லாரும் எங்க ஏரியாவுக்கு வராதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப எங்க போவாங்க? ஆமா, ஆனா அங்கேயும் இங்கேயும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. இங்க வந்து கவர்மெண்ட் கார்ப்பரேஷனே வந்து ஆக்சுவலி தனியா வச்சுட்டு போறாங்க. இங்க ஆக்சுவலா கேட் டாக்ஸ் கிடையாது, கேட் தான் அதிகம். அதனால கேட்டுக்கு தனியா ஒரு ஆளை போட்டு மார்னிங் ஒண்ணு, மதியம் ஒண்ணு, நைட் ஒண்ணு, 3 வேளையும் வந்து சாப்பாடு வந்து அதுக்கு ஃபுட் வாட்டர் வச்சிட்டு போறதுக்குன்னு ஒரு ஆளு. நாங்க ஆக்சுவலா லூனாக் வீட்ல கொடுக்கறது இங்க தெருவுல இருக்க கேட்டுங்க சாப்பிடும். அது மாதிரி இருக்கும். இங்க இருக்க கேட்டுங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான கேட்ஸ்ங்க தான். ஓகே, வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.